வணக்கம். பாலாவின் பார்வையில் சேனல் வழியாக உங்கள் எல்லாரும் சந்திப்பதில் எனக்கு எப்பவும் போல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஆட்டோமொபைலை பற்றிய ஒரு டாபிக் தான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். மக்கள் மனசில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை தீர்க்கிற வகையிலான ஒரு டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கார் வாங்க போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோமொபைல் கார் வாங்குறவங்களுக்கு என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உண்மையிலேயே உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் கார் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இன்றைக்கி 2 விதமான கார்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் 2 விதமான கார்ஸ் இருக்கும்போது நம்ம எது வாங்கினா நமக்கு நல்லது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். பட் நமக்கு எது வாங்கினா நல்லது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டவுட்டை இன்னைக்கு நான் வந்து இந்த 2 விதமான கியர் பாக்ஸில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் இருந்து ஒரு தெளிவு கிடைச்சது அப்படின்னா அதுதான் நம்ம வீடியோவுடைய ஒரு சக்ஸஸாக இருக்கும். முதல்ல ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸாக தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை எண்ட் காரில் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்துட்டு இருந்தது. பட் ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியோட பேசிக் என்ட்ரி லெவல் கார்ல எல்லாம் கூட ஆட்டோமேட்டிக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் ரொம்ப ரீசெண்டான கண்டுபிடிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட 1921 வந்து கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. பட் இன்னும் நீங்க டீப்பா பாத்தீங்கன்னா 1904 அமெரிக்காவில் பாஸ்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ஸ்லெஸ் கராஜ் கியர் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கியர் பாக்ஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்பவே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு 120 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்துருச்சு. பட் சந்தைக்கு அது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற அளவில் வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வாங்குறதுல உள்ள நன்மைகள் என்ன? ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பேசிக்கா ஓட்டுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நீங்க வந்து கிளச்சை மிதிச்சு கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது, நீங்க ஆல்ரெடி கார் பழகிருந்தீங்க, ஒருவேளை மேனுவல் கார் பழக முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை மேனுவல் கார் ஓட்ட தெரியும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஸ்டார்டிங்ல ஒரு கஷ்டப்பட்டிருப்போம். என்னன்னா கியரை வந்து போட்டுட்டு அந்த கிளச்சில் இருந்து சாஃப்டா காலை எடுக்க முடியாம வண்டி ஜம்ப் ஆகி ஆஃப் ஆகிட்டே இருந்திருக்கோம். ஸோ அதை நம்ம பழகிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட லெவலில் நமக்கு டைம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. சாவியை போட்டு கியரை வந்து டிரைவ் மோடில் போட்டு ஆக்சிலேட்டர் மிதிச்சா போயிட்டே இருக்கும். இதில் கிளச்சுங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ டிராஃபிக்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக போகலாம். மேனுவல் கியர் பாக்ஸ் மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம வந்து வண்டி நாட்ட வேண்டியிருந்தால் கியரை சேஞ்ச் பண்ணி ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கால் வலியும் இல்லை. அதுதான் ஆட்டோமேட்டிக்கலோட மெயின் அட்வான்டேஜ் வந்து. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சேஃபர் கார்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு மேனுவல். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, மேனுவல் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணி வண்டியை ஓட்டும் பொழுது நம்மளுடைய கவனம் கியர்லையும் இருக்கும், ஸ்டியரிங்லையும் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம கையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை கியர்லையும் ஒரு கை ஸ்டியரிங்லையும் வச்சிருப்போம் நம்ம கியர் சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்மளால் முழுமையாக அந்த ஸ்டியரிங் வீலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு வேளை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விதத்தில் ஆட்டோமேட்டிக்கில் 2 கையும் எப்போவுமே ஸ்டியரிங்கில் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் கியரை பற்றி கவலையே பட போகிறதில்ல. உங்களுக்கு ரோடும் ஸ்டியரிங் மட்டும்தான் முக்கியமாக உங்கள் கண்ணில் படப்போகுது. ஸோ அந்த விதத்தில் இது கொஞ்சம் சேஃபர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த இதை சொல்லிட்டேன், இந்த டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு இது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து டிராஃபிக்ல பொதுவாக சென்னை டிராஃபிக், பெங்களூர், மும்பையில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும். டிராஃபிக்ல வண்டி நின்றுச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு அடியா டிராஃபிக் நாண்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் நியூட்ரல் பண்ணி திரும்ப கியர் போட்டு திரும்ப மூவ் பண்ணால் உடனே நிற்க வேண்டியிருக்கும். ஸோ இப்படி கண்டினியூஸாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த விதத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு எரிச்சல் விட்டுற விஷயமா இருக்கும் இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் அந்த இதில். பட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் நமக்கு வந்து ஒரு உடல் வலியை வந்து இது மிச்சப்படுத்தும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். கிட்டத்தட்ட ஒரு கியர் பாக்ஸுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கணுமோ அது இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் இருக்கு. சரி, ஓகே. அப்போ மேனுவல் கியர் பாக்ஸ் வண்டியை வாங்கக்கூடாதா? மேனுவலில் ஒரு அட்வான்டேஜுமே இல்லை அப்படின்னீங்கன்னா அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருடைய எண்ணத்தை பொறுத்தது. அதாவது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக மேனுவல் கியர் பாக்ஸ் தான் பிடிக்கும். ஏன்னா வண்டி அதாவது வண்டியை என்ஜாய் பண்ணி ஓட்டுறது, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக ஓட்டுறதுக்கு. இன்னொன்று நான் இப்போ சொல்கிற இந்த மேனுவல் கியர் பாக்ஸில் என்ஜாய்னு சொல்கிறது வந்து வண்டியை டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், டிரைவிங் என்ஜாய்மெண்ட். சில பேருக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஓட்டும் பொழுது மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கும்போது தான் அந்த ஃபுல் என்ஜாய்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கியரும் ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வண்டியை வந்து ஓட்டும் போது இருக்கக்கூடிய அந்த திருப்தி வந்து அந்த மேனுவல் கியர் பாக்ஸ் ஓட்டுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது என்ன இதில் ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா,
மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட விலை குறைவு. ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோட விலை இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் காரோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் பார்ட்ஸ். அதனால இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் வாங்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் மேனுவல் கியர் பாக்ஸில் இருப்பதை காட்டிலும் அதிகமான பாகங்கள் இருக்கின்றன. ஸோ அதில் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது, நிறைய கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய தேய்மானங்கள் அதில் ஆகும். ஸோ ஒன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு போகும்பொழுது மேனுவல் கியர் பாக்ஸை விட ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் சர்வீஸ் காஸ்ட் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் பவர் நமக்கு தேவைப்படுது. இப்போ வந்து வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹை கியரில் போயிட்டு இருக்கீங்க, ஓவர்டேக் பண்ண வண்டி இருக்குது, வண்டி நீங்கள் எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி ஸ்பீடு பிக்கப் ஆகலை அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா வண்டிக்கு ஒரு பவர் வேணுங்கிறதுக்காக கியரை குறைச்சி வண்டிக்கு தேவையான டார்க் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதாவது பவர் இன்க்ரீஸ் பண்ணி வேகமாக முந்தி போவோம். ஆனால் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பவர் அண்ட் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வந்து நம்ம கையில் இருக்காது, அது கியர் பாக்ஸ் அதுவாக தான் செய்யும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த குயிக் பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியாது. மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த விதத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஆட்டோமேட்டிக்குக்கும் மேனுவலுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசங்கள். அப்புறமா கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மெயின் ஐட்டம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ரொம்ப மைனூட்டாக நெக்லிஜிபிள் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க, என்ன மாதிரி மேனுவல் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற ஆட்களும் இருப்பாங்க. ஸோ இது அவங்கவுங்களோட சொந்த ஒப்பீனியனை பொறுத்தா நீங்கள் எந்த கார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ஸ் நிறைய மார்க்கெட்டில் வர மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ஸ் குறைய அந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஓட்ட தெரிந்த ஆட்களும் குறைந்து விடுவாங்க. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக் கார் வாங்கினா கூட மேனுவல் டிரான்ஸ்மிஷனை ஓட்டி பழகிருந்தீங்கன்னா, ஒரு வேளை ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு மேனுவல் பிடிச்சிருந்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்கை விட மேனுவல் எடுப்பீங்க. ஸோ மேனுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு வேளை கஷ்டம் எனக்கு ஒத்துவராக தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஆட்டோமேட்டிக் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வெளியே வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்மளுடைய அடுத்த வீடியோக்கு முன்னாடியே நம்ம வந்து முதல் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து தொட்டிருப்போம். ஸோ அதற்கான ஸ்பெஷல் வீடியோ ஒன்று உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்மளுடைய இம்பார்ட்டண்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பாலா.